ஆயுஷ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்டிடிஆர்பி தமிழ் மொழி வேகன்சி 2635 பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி 4 நாட் அவைலபிள் வேகன்சி 18 உருவாகும் நிலை உருவாயிருக்கு. காரணம் 18 வேகன்சி கரெக்ட் வேகன்சி என்பதால் இது அப்படியே பேக்லாக் வேகன்சி தான் உருவாகுமே தவிர தற்போது நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்ற வேறு மாற்றுத்திறன் கொண்டவர்கள் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 போன்ற வெவ்வேறு 3 பிரிவினர்களுக்கு இந்த கேட்டகரி 4 வேகன்சி தர இயலாது. காரணம் இது கரண்ட் வேகன்சி. பேக்லாக் வேகன்சி என்றால் கொடுக்கலாம். பேக்லாக் வேகன்சி என்றால் கேட்டகரி மாற்றி தருவாங்க. ஆனால் கரண்ட் வேகன்சி மாற்றி தர மாட்டாங்க. அதற்கான எவிடன்ஸ் பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4ல் சிவி சென்ற 5 ஆசிரியர்களும் பணி நியமனம் நிச்சயம். ஏன்னா 5 ஆசிரியர்கள் தான் பாஸ் ஆகியிருக்காங்க, 5 ஆசிரியர் தான் சிவி கூப்பிட்ருக்காங்க. அப்படியே அவங்க மெரிட்டில் செலக்ட் ஆகிடுறாங்க. அப்போ மீதமுள்ள பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 5 ஆசிரியர்கள் பெயர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரஞ்சித் குமார் சார் அண்ட் வேல் நாச்சியார் அண்ட் ஐஷா பானு அண்ட் அருண் பிரகாஷ் அண்ட் ஏம்லதா. இப்போது எதெல்லாம் பேக்லாக்கில் போகுதுன்னு பார்க்கலாம். பேக்லாக் இது நோட்டிஃபிகேஷன். முதல் நோட்டிஃபிகேஷனில் 10 வேகன்சி நிரப்பப்படாமல் பேக்லாக்கில் தான் போக போகுது. ஏன்னா ஆசிரியர்களே இல்லை. இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற ஜிடி கேட்டகரி 4 எம்ஐ அது ஃபில் ஆகிடுது மெரிட்டில் வர்றதுனால. அடுத்து பிசி கேட்டகரி 4 எம்ஐ 4 வேகன்சி, பிசி விமன் கேட்டகரி 4 1 வேகன்சி, மொத்தமாக 5 ஆகிடுச்சிங்களா. அதுக்கடுத்து எம்பிசி கேட்டகரி 4 2 வேகன்சி, எம்பிசி விமனில் கேட்டகரி 4 1 வேகன்சி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் ஜென்ரல் இருக்கிற வேகன்சியும் விமன் வேகன்சியுமே அப்படியே என்ன ஆகுது, ஃபில் ஆகாமல் பேக்லாக்கில் போகுது. அடுத்த விஷயம் எஸ்சிலையும் எஸ்சி கேட்டகரி 4 1 வேகன்சி, எஸ்சி விமன் கேட்டகரி 4 1 வேகன்சி. எஸ்டியில் இந்த மாதிரி கேட்டகரி 4க்கு பிரித்து தரல. ஓவராலாக நோட்டிஃபிகேஷன் 1ல் 10 வேகன்சி நிரப்பப்படாமல் நாட் அவைலபிள் போஸ்ட் என்று காட்டப்பட்டு அடுத்த நியமன தேர்வுக்கு போகுது. அடுத்து ஆடெண்டம் பார்க்கலாம். இந்த ஆடெண்டம் 1ல் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இதே மாதிரி ஃபில் ஆகாமல் போகுது. ஜிடி கேட்டகரி 4 இதில் இருக்கிற 2 வேகன்சி ஏற்கனவே சொன்ன 5 ஆசிரியர்கள் தேர்வில் வெற்றி பெற்று சிவிக்கு கூப்பிட்டுருக்க 5 ஆசிரியர்களில் நோட்டிஃபிகேஷன் 3 பணியிடம், ஆடெண்டமில் இருக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கிற 2 பணியிடங்கள், மொத்தம் 5 வேகன்சி நிரப்பிடுறாங்க. இதெல்லாம் பேக்லாக்கில் போகுது. ஜிடி விமன் கேட்டகரி 4 1 வேகன்சி பேக்லாக்கில் போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் அப்படியே ஃபாலோ ஆகும் பாருங்கள். பிசி கேட்டகரி 4 1 வேகன்சி, பிசி விமன் கேட்டகரி 4 1 வேகன்சி, இங்கே 2 ஏற்படும். அதே மாதிரி எம்பிசியில் 2 ஏற்படும். எம்பிசி கேட்டகரி 4 1 வேகன்சி. அதுக்கப்புறம் இதில் விமனில் பிரித்து காமிக்கல. அடுத்து எஸ்சி கேட்டகரி 4ல் 2 வேகன்சி. ஸோ இந்த 2 வேகன்சி, மேலே இருக்கிற 1 வேகன்சி, அதுக்கு மேலே 1 அதுக்கப்புறம் 3, ஓவராலாக 8 வேகன்சி. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இருக்கின்ற 10 வேகன்சியும், அடெண்டமில் இருக்கிற 8 வேகன்சியும், பர்டிகுலராக கேட்டகரி 4 நிரப்பப்படாமல் பேக்லாக் வேகன்சி உருவாகும் நிலை. அப்போ இந்த 18 வேகன்சி நிரப்பப்படவில்லை என்றால் நிரப்பப்படும் பணியிடங்கள் இன்றைய நாள் இப்போது வரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. கேட்டகரி 4ல் மட்டுமே 18 வேகன்சி நம்ம கழிச்சிட்டா 2617 காலி பணியிடம் மட்டும்தான் தற்போது நிரப்பப்படும் என்பது உறுதியாக இருக்குது. இன்னும் கேட்டகரி 3, கேட்டகரி 2, கேட்டகரி 1 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ட பிறகு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் பார்த்தா ஒரு 2500 வரையும் தான் வரும். பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் இப்போதைக்கு 18 வேகன்சி நிரப்பப்படாத நிலையில் இருக்கிறது. இது ஆயுஷ் தீர வைசார்.